இந்த டிசம்பர் பூச்செடிக்கு நான் ரெகுலராக கொடுக்குற ஒரு உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தாங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கஞ்சை மட்டும்தாங்க இந்த டிசம்பர் பூச்செடிக்கு இது வரைக்கும் நான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா வேறு எந்த உரமே நான் கொடுத்ததே கிடையாதுங்க. ஏன்னா மற்ற செடிகளுக்கெல்லாம் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக மூலையில் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் இதுக்கு உரங்கள் கொடுக்க நான் மறந்துடுவேன். ஆனால் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நான் சாமான் கழுவும் போது அந்த கஞ்சி எடுத்துகிட்டு வருவேன். வந்தோடனே ஞாபகமாக இதுக்கு கொடுத்துருவேங்க. அதனால் வெறும் கஞ்சை மட்டுமே ஊற்றி இதை வளர்த்துருக்கேங்க. உண்மையாகவே எனக்கு நிறைய பூக்களை கொடுக்குது. ஒரு கஞ்சி தண்ணிக்கே எனக்கு இவ்வளோ பூக்கள் கொடுக்குது பாருங்கள். இன்னும் நிறைய உரங்கள் கொடுத்தா நிறைய பூக்களை பூக்கும். ஆனால் என் மாடியில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. எனக்கு தேவையான ஓரளவுக்கு பூக்களை கொடுக்குது, அதுவே போதுங்க. டிசம்பர் பூ கலரில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண கமலம் இதில் 2 பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகான பூவுங்க. இதுவும் மாடிக்கு ஏறி வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இதோட வாசனை பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கீழே கூட வருங்க. அவ்வளோ அருமையான வாசனை. இதில் 2 பூ இருக்குது. இதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்திங்கன்னா இது ரெண்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேம் கலர், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ண கமலம் பூவை சாமிக்கு வச்சுட்டு டிசம்பர் பூவை கட்டி நான் தலைக்கு வச்சுக்கிட்டேங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.